ஹாய் வெல்கம் டு கோட்பெரி ஓரியோ. நான் தினேஷ். ஸோ பேசிக்கலி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து டிஎஸ்ஏ சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இது வந்து இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் வந்து ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி வந்து நான் எப்படி இந்த சீரிஸை பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரிஸோட நேம் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கிறேன். ஸோ நேமுக்கு ஏற்ற மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து லைக் லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சி ப்ளஸ் 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 சாரி ஃபஸ்ட்டு வந்து ஜாவா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஎஸ்சிக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ பேசிக்கலி வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர். லைக் நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜாவா வந்துட்டு யூஸ்வலாக வந்து எந்த லாங்குவேஜ்னாலும் யூஸ்வலாக வந்து யூடியூப்ல எப்படி இருக்கும் வீடியோஸ் அப்படின்னா லைக் பேசிக்கலி வந்து அவங்க உட்காந்து கோட் எடிட்டரில் வந்து அவங்க கோடு அடிச்சிட்டு இருப்பாங்க. சைட் பை சைடாக வந்துட்டு கான்செப்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்து அதில் பெருசாக வந்துட்டு லைக் அது ஓகே தான், ரொம்ப பிகினராக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே. பட் எனக்கு வந்துட்டு லைக் இன்னொரு வே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் யூஸ்வலாக என்னன்னா யூஸ்வலாக வந்துட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்மே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டே தான் நான் வந்துட்டு படிப்பேன். எப்படின்னா லைக் அங்கே வந்துட்டு ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின்ல இருந்து அந்த லாங்குவேஜ்க்கு என்னென்ன எசென்சியல்ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணாலே வந்து நமக்கு வந்துட்டு பேசிக்கலி வந்துட்டு எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு எதுவும் தெரியலையா, ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பயும் நமக்கு சரியாக புரியல அப்படின்னா யூடியூப்ல போய் வீடியோ பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு நிறையா கற்றுக்கவும் முடியும். ஸோ நல்லாவும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. லைக் நான் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு அது நல்லா ஒர்க்கும் ஆயிருக்கு. ஸோ இது நிறைய பேர் சஜஷனும் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலி வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்விங் மோட்லேயே நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லுமே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லைக் டிஎஸ்ஏக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎஸ்ஏ ஃபுல்லுமே வந்து ப்ராப்ளம் சால்விங்காக தான் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு ஸோ நம்ம பேசிக் லெவல்லேருந்து ஆரம்பிச்சு அப்போ ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அது போக வந்துட்டு லைக் தியரி இல்லாமல் இருக்காது. நான் தியரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். பட் வந்து ரொம்ப தியரியாக இருக்காது. மோஸ்ட்லி ப்ராப்ளம் பேஸ்டாகவே நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதே வந்து நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிடுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஸோ ஓகே, இந்த இதில் நம்ம ஜாவா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ யா பேசிக்கலி யா ஓகே ஓகே ஜாவா லோகோ மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு காஃபி கப். அதுலேருந்து அது ஒரு காஃபி கப், அதுலேருந்து ஒரு லைட்டாக பேப்பர்ஸ் மேலே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். லைக் என்னன்னா லைக் ஆக்சுவலாக வந்து இந்த கிரியேட் ஆக்சுவலாக அந்த கிரியேட்டர் டீம்னு நினைக்கிறேன். லைக் டீமாக ஒரு பர்சனான்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. பட் வந்துட்டு அந்த கிரியேட்டருக்கு வந்துட்டு டெவலப்பருக்கு வந்துட்டு ஜாவான்றது வந்து ஒரு காஃபி. ஆக்சுவலாக ஒரு காஃபி பீன்லேருந்து ஜாவான்றது ஒரு காஃபி பீன். ஸோ அதுல வந்து காஃபி எடுப்பாங்க. ஸோ அந்த காஃபி வந்து அவருக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஸோ அவர் கிரியேட் பண்ண லாங்குவேஜ்க்கு ஸோ ஓகே ஜாவா அப்படின்ட்டு பேர் வச்சிட்டாரு. ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ யா ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி ஜாவாக்கு நிறையா இருக்குது. ஸோ யார் யார் வச்சிருந்தா, இப்போ யார் வச்சிருக்கிறா, ஸோ எப்படி அது கிரியேட் ஆச்சு வச்சுச்சு நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா நிறையா வரும். இல்லை லேட்டராக நம்ம உள்ள பார்க்கும்போது வேணால் நான் வேணால் அங்கங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ அது ரொம்ப வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அடுத்து ஓகே டக்குன்னு உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ல இருந்து ஆரம்பிக்கணும். லைக் வாட் இஸ் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா லைக் பேசிக்கலி வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், பேசிக்கலி வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அப்படின்ட்டு எதனாலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஹியூமன், நமக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியும். பட் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லேயே பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக வந்துட்டு கிரியேட் பண்ண லாங்குவேஜஸ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நம்ம வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கம்ப்யூட்டருக்கு போகாது. கூடால லைக் ரெண்டுக்கும் நமக்கு அந்த நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் கம்ப்யூட்டருக்கோட ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் லாங்குவேஜுக்கும் நடுவில் வந்துட்டு கம்பைலர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அவங்கன்னா மீன்ஸ் லைக் கம்பைலர் தான் சொல்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்கலி வந்துட்டு நம்ம கொடுக்குற கோடை வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி மாற்றிடும். ஸோ நடுவில் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஸோ மாற்றி அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டருக்கு போகும். ஸோ இது பேசிக்கலி வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கம்யூனிகேட் பண்ண நினச்சி வச்சிருக்கிற லாங்குவேஜஸ் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்.
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாவாக்கே போயிடலாம். ஸோ சாரி, ஸோ இது வந்து ஜாவா. ஓகே, ஆக்சுவலி வந்து ஜாவா வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா பேசிக்கலி வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ரெண்டு விதமான லாங்குவேஜஸ் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஒன்று வந்து லோ லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னா எப்படின்னா ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து கோட் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் ஜாவாவே எடுத்துக்கோங்களேன், ஜாவாவில் C++ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிண்ட் எஃப் அப்படின்றது ஓகே. பிரிண்ட் எஃப்னா அவுட்புட் கொடுக்க போகுது, லைக் பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்றது நமக்கே ஆப்வியஸாக தெரியுது. ஸோ அந்த வேர்ட்லேயே தெரியுது இல்லை. ஸோ அது மாதிரி இப்போ சி அவுட் இருக்குது C++ல. சி அவுட்னா என்னன்னா அவுட். ஸோ இதை வந்து அங்கே பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்னு இருக்க போகுது, அவுட்புட்டில் கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சி இன் இருக்குது. ஸோ இது வந்து இன்புட் எடுக்கிறதுக்கு இன். ஸோ இன்புட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஜாவாலையும் சிஸ்டம் டாட் அவுட்னா அவுட்புட்டுக்கு, சிஸ்டம் டாட் இன்னுனா இன்புட்டுக்கு. ஸோ இங்கேயே நமக்கு தெரியுது. ஸோ இன்னுனா இன்புட்டு, அவுட்னா அவுட்புட் அப்படின்னு ஆப்வியஸாக தெரியுதா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்கு உள்ளக்க, எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ரொம்பவே நமக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ஹியூமனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. சின்டாக்ஸே அப்படி தான் இருக்கும். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னா அசம்பிளி லாங்குவேஜ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா கம்ப்யூட்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நடுவில் அந்த இன்டர்பிரட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வேலை பார்க்க வேணாம். ஆல்மோஸ்ட் இருக்கிற எடுத்த கோடே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி 0s and 1sலையோ இல்லை எக்ஸா டெசிமல்லையோ இந்த மாதிரி ஈஸியாக கன்வெர்ட்டபிளாக இருக்கும். கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக கம்ப்யூட்டர் பார்த்துரும், கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கா லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு அடுத்த இது முக்கியமாக ஜாவா வந்து நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும், ரொம்பவே பாப்புலர் ஜாவா. ஏன்னா வந்து அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் முக்கியமான ரீசன் என்னன்னா ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இதை வந்து ஏன் வந்து இது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து ஜாவா வர்றதுக்கு முன்னாடி டாமினண்ட்டாக இருந்த லாங்குவேஜஸ் என்னன்னா C++. இன்னமும் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் அப்போ வந்து C++, தான். ஜாவா அதுக்கு அடுத்து தான் வந்தது. ஸோ என்னன்னா அப்போ இருந்த C++ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இல்லை. ஸோ வந்து எப்படின்னா இப்போ விண்டோஸில் நீங்கள் அடித்த கோடை வந்துட்டு கொண்டு போய் மேக் ஓஎஸில் கொடுத்தாலோ லினக்ஸில் கொடுத்தாலோ வந்துட்டு அது வந்து அப்போ வந்து எடுத்துக்காது. ஸோ வந்து எரர் வர மாதிரியோ இல்லை அதுக்கு அது அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா லைக் அந்த லாங்குவேஜ் அப்படிலாம் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. C++ வந்து இப்போ விண்டோஸ் அடிச்சா ஒரு மாதிரியும் மேக் ஓஎஸில் அடிச்சா ஒரு மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நிறைய லாங்குவேஜ் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து நிறையா டெக்னாலஜி வளர வளர வந்து மாற்றிட்டாங்க. ஸோ பட் ஆனால் ஜாவா வரும்போதே வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். ஸோ அதுதான் வந்து ஜாவாவோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ C++ அடிச்ச கூட வந்து மேக் ஓஎஸில் கொடுத்தீங்கன்னா, விண்டோஸில் அடிச்ச கூட மேக் ஓஎஸில் வந்து C++ இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேக் ஓஎஸ் வந்துட்டு ஓகே இங்கெல்லாம் வந்துடாத, என்கிட்ட வந்து இது எடுக்க ஒத்து வராது, ஸோ எனக்கு வந்து வேறு மாதிரி போர்ட் ரெடி அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கும். ஆனால் வந்து ஜாவாவை பொறுத்தளவில் விண்டோஸில் அடிச்சதே கொண்டு போய் நீங்கள் மேக் ஓஎஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிடும். ஸோ வந்து அதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்ன்றது அதுக்கு மேட்ரு இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒர்க் ஆகும். நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ அதான் லைக் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் ஓரா அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது என்னன்னா ரைட் ஒன்ஸ் தான். லைக் விண்டோஸில் எழுதுறீங்களா, ஒரு வாட்டி எழுதுனா போதும். மேக்குன்னு தனியாக அடுத்து எழுத வேண்டாம், லினக்ஸ்க்கும் தனியாக அடுத்து எழுத வேண்டாம். ஸோ விண்டோஸில் எழுதுனா அதே கோடை கொண்டு போய் நீ மேக்கில் போட்டுக்கும். ஸோ ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், எங்கேனாலும் ரன் பண்ணிக்கோ. ஸோ போர்ட்டபிலிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் போர்ட்டபிலிட்டி. லைக் யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எப்படின்னா C++ அடிச்ச கூடயே வந்து அங்கே கொண்டு போய் சரி விண்டோஸில் அடிச்ச கூடயே வந்து மேக் கொண்டு போக முடியல. ஸோ போர்ட்டபிளாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறத இதே நம்ம அங்கே எடுத்துகிட்டு கொண்டு போய்க்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் வந்து முக்கியமாக ஜாவாக்கு இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. எப்படின்னா லைக் எந்த மாதிரினா லைக் விண்டோஸ் வாட்ஸ்அப் இருக்குல்ல. இப்போ யூஸ்வலாக வந்து வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன். வாட்ஸ்அப் எப்படின்னா வாட்ஸ்அப் வந்துட்டு மேக்லேயும் இருக்குது, iOSலையும் இருக்குது, விண்டோஸ்லேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லையும் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். ஸோ எப்படின்னா லைக் இது வேறு பிளாட்ஃபார்ம் தான். விண்டோஸ் வேறு பிளாட்ஃபார்ம், ஆண்ட்ராய்டு வேறு பிளாட்ஃபார்ம், பட் மேக் ஓஎஸ் வந்து வேறு பிளாட்ஃபார்ம். எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே வந்துட்டு கம்பேட்டபிளாக இருக்குதுல்ல. லைக் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண முடியுது வாட்ஸ்அப்பை. ஸோ அதே மாதிரி தான் ஜாவாவும் விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்டே மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ளே போகும்போது நமக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ ஜாவா அதனால வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பட்டன் ஃபோன்லாம் இருக்கும்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து ஜாவால தான் இருக்கும். ஸோ ஜாவா, பவர்ட் பை ஜாவா அந்த மாதிரி வரும் எடுத்த உடனே. ஸோ அப்பயும் ஜாவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து அது வந்து ஆண்ட்ராய்டு கிடையாது, பட் இப்போ இருக்குது ஆண்ட்ராய்டு. இப்பயும் ஆண்ட்ராய்ட்லேயும் ஜாவா தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருந்தாலும், பட் அந்த ஒரே லாங்குவேஜ் வந்துட்டு அதுக்கு ஏதாவது அடாப்ட் ஆகி மாறிக்கிட்டு இன்ன வரைக்கும் அப்படியே சஸ்டைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டின்றது இதுதான். ஸோ அப்புறம் வந்து ஜாவோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். லைக் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா என்னன்னா, லைக் இது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். எடுத்தோடனே சொல்லும் போது இது வந்து கொஞ்சம் நிறையா லைக் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாதான் இது வந்து ஓரளவுக்கு சொன்னால் டக்குன்னு புரியும். ஸோ இது வந்து நம்ம உள்ளே அடுத்து போகும்போது நான் உள்ளே சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆ ஜாவா வந்து இப்போ வந்து ஜேவிஎம் அப்படின்றது, இப்போ ஜாவா ரன் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜேவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிவைசஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கணும். ஜேவிஎம்னா என்னன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இது என்னன்னா ஜாவாவை வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். பேசிக்கலாக வந்து சில இது வந்து ஜாவாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம போய் பார்க்கலாம், இருக்கலாம். ஸோ அந்த செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவா வந்து எந்த ஒரு மிஷின்லையுமே ரன் ஆகும். ஸோ ஜேவிஎம் வந்து இருந்தால் போதும், வேறு எந்த இதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜேவிஎம் இருந்தால் ஜாவா ரன் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே வந்து ஜேவிஎம் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ ஃபோன்ஸில் இருக்கும், லேப்டாப்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ ஜேவிஎம் எங்கே இருக்குன்னா அது வந்து ஹார்ட்வேரில் யூஸ்வலாக வந்து சாஃப்ட்வேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸோ இப்போ வந்து ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு ஜாவா ஒர்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜாவா கோட் அடிப்போமா. ஸோ வந்துட்டு நம்ம அடிக்கிற கோடு இது. ஸோ யூஸ்வலாக வந்து ஜாவா கோட் அடிச்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அது வந்து கம்பைலரில் நம்ம போடுவோம். யூஸ்வலாக வந்துட்டு கம்பைலர்ஸ், யார் கம்பைலர்ஸ், இந்த மாதிரி ஐடிஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஐடிஸுக்கு கம்பைலர்ஸ் ஓகேவா. ஸோ அது வந்து கம்பைலர்ஸை வச்சுருக்கோம் இல்லை. ஸோ கம்பைலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் சப்போஸ் எரர் இருக்குது, நம்ம அடிச்ச கோடில் வந்து எரர் இருக்குது. ஸோ அந்நேரம் எரர் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அடிச்சிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது, ஸோ வந்து இந்த எரர்லாம் திருத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ எரர்லாம் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாரையும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா பைட் கோட். ஆக்சுவலாக இந்த பைட் கோடு தான் வந்து ஜாவா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக வச்சிருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஜாவாவை பொறுத்தளவில். என்னன்னா பைட் கோட் இருக்குல்ல, ஸோ என்னன்னா பைட் கோடு இப்போ கம்பைலர் ஜாவா பொறுத்தளவில் வந்து கம்பைலர் வந்து பைட் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட், ஓகேவா. இந்த பைட் கோடு என்னன்னா இது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி என்னன்னா 0s and 1s தான், அந்த மாதிரி மாற்றிடும். ஸோ பைட் கோடுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து ரன் பண்ணும். ஸோ என்னன்னா அதனால தான் வந்து நான் இதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக பைட் கோடை. இது வந்து C++லையோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது, இந்த ஸ்டெப்பே கிடையாது. கம்பைலர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரன் பண்ண போயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருந்தது கிடையாது. ஸோ இது வந்து பைட் கோடை கொண்டு வந்ததுனால இது எடுத்த உடனே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஜேவிஎம் போகும். இங்கே தான் வந்து ரன் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஜேவிஎம் வந்து பேசிக்கலி எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட டிவைசஸ், லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஃபோனோ ஏதோ அதில் தான் வந்து ஜேவிஎம் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த லைக் கடைசியில் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்து இது வந்து ஷோ போகுது. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்கலி வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாவா கோட் அடிக்கிறோம், ஸோ அதை வந்து கம்பைலரில் போடுறோம். ஸோ அதை வந்து கம்பைலர் வந்துட்டு ரெடி பண்ணும். எரர் இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு எரர் எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா பைட் கோட். பைட் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஜேவிஎம்ல போட்டு ஜேவிஎம்ல இருந்து நமக்கு வந்து டிவைசஸில் காட்டுதான் வைக்குது. ஸோ இதான் இப்படி தான் வந்து பேசிக்கலி ஜாவா கோட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பைட் கோடுன்ற ஸ்டெப்பு தான் ஜாவா வந்து மற்ற இதில் இருந்து மற்ற லாங்குவேஜில் இருந்து டிஃபர் பண்ணுது. ஸோ இந்த பைட் கோடு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த லாங்குவேஜஸில் கிடையாது, பட் இந்த ஜாவா வரும்போதே இந்த பைட் கோடு கான்செப்டோட வந்ததுனால பேசிக்கலி வந்து ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம லாங்குவேஜ், ஸோ பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து லைக் எப்படி வந்து ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணுறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.